ஹலோ எவ்ரிவன், என் பேர் சந்தியா. நான் நலம் யோகாவில் வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சிலோட இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர் ட்ரைனிங் 3 months கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் 2 ஆசனா செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆசனா புஜங்காசனா. இங்கிலீஷில் அதை கோப்ரா போஸ்ட்னு சொல்லுவாங்க. இதை யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா, ஏதாவது இன்ஜுரி இருந்தாலும், ரீசெண்டாக சர்ஜரிஸ் பண்ணியிருந்தாலும், அப்புறம் ப்ரெக்னென்ட் விமன் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். இப்போ எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ப்ரோன் பொசிஷனுங்கிறதுனால we have to lie on your belly. கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போது அல்சர் ஹெர்னியா இருக்கிறவங்க, இப்போ சிவியராக பேக் பெயின் இருக்கிறவங்க வந்து அர்த்த புஜங்காசனா பண்ணலாம். அர்த்த புஜங்காசனா எப்படி பண்ணணும்னா, உங்களோட 4 ஹேண்டை வந்து இப்படி மேட்டில் வச்சுக்கணும். சின்னையும் மேட்டில் வச்சுட்டு நல்லா இன்ஹேல் பண்ணி செஸ்ட் வரைக்கும் ரைஸ் பண்ணணும். எக்ஸேல் டவுன். அர்த்த புஜங்காசனா பண்ணும்போது மிடில் பேக் பெயின், லோவர் பேக் பெயினுக்கு அது ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். மற்றவங்க பாம் எடுத்து ஷோல்டர் லெவல் கீழே அவங்க இந்த சைட் ஆஃப் த செஸ்ட் வச்சுட்டு சின்னையும் மேட்டில் வச்சுட்டு நல்லா இன்ஹேல் பண்ணி அப்பர் பாடி ரைஸ் பண்ணணும். உங்களோட ஹிப், லெக், ஃபீட் எல்லாம் மேட்டில் தான் இருக்க போகுது. அப்பர் பாடி மட்டும் ரைஸ் பண்ண போகிறீங்க. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். நீங்கள் இப்படி பாடி லிஃப்ட் பண்ணும்போது உங்களோட ஃபீட் வந்து நீங்கள் வந்து நகட்டக்கூடாது, அதில் கேப் எதுவும் வரக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து க்ளோஸாகவே வச்சுருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இது ஒரு 6 to 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த போஸ்டரில் வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 seconds கூட ஹோல்ட் பண்ணி பண்ணலாம். ப்ரீதிங்கோடையும் கனெக்ட் பண்ணலாம். ப்ரீதிங்கோட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஹேல் அப், நல்லா லிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணணும். ரிலாக்ஸ். இந்த போர்ஷனில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இது ஸ்பைனுக்கு ரொம்ப நல்லது. ஸ்பைனோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். இது அப்பர் பாடி நல்லா ஸ்ட்ரெச் ஆகுறதுனால ப்ரீதிங் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம நெக் ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால த்ரோட் சக்ரா ஆக்டிவேட் ஆகுது, விஷுத்த சக்ரா. ஸோ தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது. ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிற 2 பேருக்குமே ரொம்ப நல்லது இந்த ஆசனா. அப்பர் பாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால அப்டாமினல் ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகுது, டைஜஷன் நல்லா நடக்குது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆசனாவாக இருக்குது. பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, வேஸ்டில் உள்ள ஃபேட் ரெடியூஸ் ஆகுது. அப்புறம் போஸ்டர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாள் பூரா மொபைல், கம்ப்யூட்டர்னு பார்க்குறவங்களுக்கு வந்து தி டென் டு ஸ்லவுச். ஸோ அந்த ஸ்லவுச்சிங் இல்லாமல் ஒரு பெட்டர் போஸ்டருக்கு வந்து இந்த ஆசனா ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து புஜங்காசனாவோட பெனிஃபிட்ஸ். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆசனா வந்து பலாசனா. இது இங்கிலீஷில் சைல்ட் போஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா, எதாவது இன்ஜுரி இல்லை ரீசன்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது அது வஜ்ராசனாவில் உட்காந்து பண்ணக்கூடியது. ஸோ இப்போ வஜ்ராசனாவில் யாரும் உட்கார முடியாது, ரொம்ப நேரம் வந்து அந்த நீ பெயின்லாம் வரும்னா அவங்க சுகாசனாலே உட்காந்துட்டு நல்லா இன்ஹேல் பண்ணி ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணி எக்ஸேல் பண்ணி இப்படி ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கலாம். மற்றவங்க வஜ்ராசனாவில் உட்காரணும். வஜ்ராசனாவில் எப்படி உட்காரணும்னா, தண்டாசனாவில் உட்காந்துட்டு ரைட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி பின்னாடி வச்சுட்டு அதுக்கடுத்து ஹீலில் உட்காந்து லெஃப்ட் லெக்கையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு வஜ்ராசனாவில் பாப்பாக உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா இன்ஹேல் பண்ணி ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணி எக்ஸேல் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ணணும். ஹிப்பு முடிஞ்ச வரைக்கும் லிஃப்ட் பண்ணாமல் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த ஆசனாவில் 3 to 5 minutes வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்டரில் இருக்கலாம். ரொம்ப டீப் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இந்த ஆசனாவில். இன்ஹேல் அப், ரிலாக்ஸ். இப்போது இதில் ஒரு ஸ்லைட் வேரியேஷன் என்னென்னா, அப்டாமினில் ப்ரெஷர் கொடுக்க முடியாதவங்க வந்து ஒயிட் ஆங்கிள் சைல்ட் போஸ் பண்ணலாம். யாரெல்லாம் கொடுக்க முடியாதுன்னா, அல்சர், ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, போஸ்ட்நேட்டல் விமன், அதுக்கப்புறம் நல்ல ஹியூஜ் பெல்லி இருக்கிறவங்கலாம் டக்குன்னு அப்படி நம்ம வந்து அப்டாமினில் ப்ரெஷர் கொடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்துட்டு they can keep their knees apart. அதுக்கப்புறம் சைல்ட் போஸ் பண்ணலாம். இந்த போர்ஷன் வந்துட்டு ஒரு காமிங் எஃபெக்ட் கொடுக்கும். இது ஒரு ஹெவி யோகா செஷனுக்கு அப்புறம் பண்ணால் நல்ல ஒரு டீப்பர் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஹை பிபி இருக்கிறவங்க ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது அவங்களோட பிபி வந்து சடனாக ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால்
ஸ்லோவாக பண்ணணும். டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் அவங்க அதை பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். இது ஸ்பைனுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது, பேக் மசில்ஸ்க்குலாம் நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்குது, ஹிப் பெயின் வந்து ரெடியூஸ் ஆகுது, அப்டாமினில் வந்து ஒரு கம்ப்ரெஷன் இருக்கிறதுனால டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டைஜஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆசனா. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபெட்டிகெல்லாம் ரிமூவ் பண்ணுற ஆசனா. நல்ல தூக்கமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆசனா பண்ணால் ஒரு பெட்டர் ஸ்லீப் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இதோட பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த 2 ஆசனா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு புஜங்காசனா, சைல்ட் போஸ் பலாசனா வந்து புஜங்காசனாவோட ஒரு ஒன் ஆஃப் த போசஸ். ஸோ இதை நம்ம 2ஐயும் கம்பைன் பண்ணி ஒரு ட்விஸ்ட் கொடுக்கலாம். டைனமிக் இருக்குது, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேபிள் டாப்க்கு வந்துட்டு இன்ஹேல் கோப்ரா, எக்ஸேல் சைல்ட் போஸ், இன்ஹேல் புஜங்காசனா, எக்ஸேல் பலாசனா. ஸோ இந்த மாதிரி இது ஒரு டைனமிக் ஒர்க் அவுட்டாகவும் வெயிட் லாஸ்க்கு மாற்றலாம். ஸோ இந்த 2 ஆசனா நான் சொல்லாத உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.